ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Codehunters. இன்னைக்கு வீடியோவில் அரேஸ்னால் என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் அரேஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், அதோட பிக்கோ அனாலிசிஸ், ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக் அரேஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சே த ப்ராப்ளம் இஸ் ஒரு நாளும் தக்காளியோட விலை எவ்வளோ அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் என்னோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸாக்டான டேட்டா டைப் அப்படின்றது அரேவாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். லெட்ஸே 5 நாளோட ப்ரைஸஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 5 வேரியபிள்ஸை நம்ம 5 மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் அந்த 5 ப்ரைஸஸையுமே 5 நாளோட ப்ரைஸஸையுமே ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ப்ரைஸஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிரேசஸில் 5 ப்ரைஸஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், காமா செப்பரேட்டட் வேல்யூஸோட. இப்படி ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா இது ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஒரு கண்டிஜியஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு இண்டிஜரும் ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும், which is contiguous. For example 500, 504, 508 இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எனக்கு முதல் நாளோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னா ப்ரைஸஸ் ஆஃப் 0 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 298 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ஸோ ப்ரைஸஸ் ஆஃப் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணனா மூணாவது நாளோட ப்ரைஸான 320 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இந்த மெமரி லொக்கேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது பேக்ரவுண்டில். இந்த இண்டெக்ஸஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம ப்ரைஸஸ் ஆஃப் 0ன்னு போட்டால் முதல் நம்பர் பிரிண்ட் ஆகுது, ப்ரைஸஸ் ஆஃப் 2ன்னு போட்டால் மூணாவது நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 298 அப்படின்றது ஒரு பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணால் இந்த நம்பரை தான் காட்டும். சரிங்களா, எவ்ரி இண்டீஜர் ஷுட் have 4 bytes of memory locations. சரிங்களா, ஒரு மெமரி லொக்கேஷன்லையுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே கூட ஒரு இண்டீஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 bytes ஆஃப் மெமரி தேவைப்படும். ஒரு பைட் அப்படின்றது 8 பிட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 bytes ஆஃப் மெமரி ஃபார் ஈச் இண்டீஜர் இங்கே. சரிங்களா, ஸோ பேக்ரவுண்டில் இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிளனேட்டரி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா 500 அப்படின்ற எண்ட் ஆகிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பைட்டை மீன் பண்ணுது. ஸோ இதே மாதிரி 4 பைட்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு இண்டீஜர் அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் 298 அப்படின்றது ஒரு நம்பர். அதே மாதிரி 305 ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி 4 பைட்ஸ் அப்படின்றது தேவை. ஸோ இந்த எக்ஸ்பிளனேட்டரி டயக்ராமை தான் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி 500 அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் 298 அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு ஒரு பைட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 4 பைட்ஸை சேர்ந்தால் தான் ஒரு இண்டீஜர் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் 500லேருந்து டேரெக்டாக 504க்கு போயிட்டு 305 அப்படின்றத மீன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராம் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்றது. இந்த ப்ரைஸஸ் அப்படின்ற வேல்யூக்கு இந்த வேரியபிளுக்கு ஒரு எக்ஸாக்டான மெமரி லொக்கேஷன் தெரியும், அதுதான் அந்த 500 அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து ஒரு கான்டிஜியஸ் மெமரி லொக்கேஷனில் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவும் ஸ்டோர் ஆகிருக்கும், ஒரு இண்டீஜர்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே இந்த இண்டெக்ஸிங் அப்படின்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு சில சினாரியோஸையும் அதோட பிக்கோ அனாலிசிஸையும் பார்க்கலாம். ஸோ சினாரியோ 1 அப்படின்றது வாட் வாஸ் த ப்ரைஸ் ஆன் டே 3, மூணாவது நாளில் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸஸ் ஆஃப் 2 அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 320 அப்படிங்கிறது 508 அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ப்ரைஸஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸஸ் அப்படின்ற வேரியபிள் அந்த 500 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு லிங்கேஜ் வச்சுருக்கோம். இந்த வேரியபிளை நான் கால் பண்ணேன் அப்படின்னா நீ அங்கே தான் போய் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த இண்டெக்ஸஸ் அப்படின்றது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா 500ல் தான் நான் போய் பார்க்கணும். நான் எத்தனாவது கான்டிஜியஸ் மெமரி லொக்கேஷனை போய் பார்க்கணும் அப்படின்ற இடத்துல நீ 2வது கான்டிஜியஸ் மெமரி லொக்கேஷனில் போய் பாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸஸ் ஆஃப் 2 அப்படின்றது அந்த 500ங்கிற மெமரி லொக்கேஷனோட அந்த இண்டெக்ஸை ஆட் பண்ணிக்கும் +2 இன்டூ த சைஸ் ஆஃப் அன் இண்டீஜர். ஸோ சைஸ் ஆஃப் அன் இண்டீஜர் அப்படின்றது 4 பைட்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த 4 பைட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4 2s are 8. ஸோ 500 + 8 = 508. ஸோ 508 அப்படின்ற மெமரி அட்ரஸில் 320 அப்படிங்கிற இண்டீஜர் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த இண்டெக்ஸஸ் ஆர் டைரக்ட்லி கெட்டிங் தேர் வேல்யூஸ். எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த இண்டெக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல போய் கெட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெளிவாக தெரியுது. இந்த மெத்தட் ஆஃப் லுக்கிங் பை இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கு ஆர்டர் ஆஃப் 1 அது மட்டும் தான் பிகோ நோட்டேஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டைம் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ இதில் ஒரு தடவையும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த வேரியபிளை கால் பண்ணும்போது அட்ரஸ்க்கு போயிடும். அங்கேருந்து இந்த ஒரே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரே ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து. ஸோ அதனால் இது ஆர்டர் ஆஃப் 1 பிகோ நோட்டேஷனாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ லெட்ஸ் கன்சிடர் சினாரியோ 2. அங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் வாட் டே ப்ரைஸ் வாஸ் 301. நம்ம இண்டெக்ஸஸை வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக வேல்யூஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு 301 அப்படிங்கிற ப்ரைஸ் இந்த தக்காளிக்கு இருக்குன்னு தெரியுது, ஆனால் அது எத்தனாவது நாள்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே மொத்தம் 5 நாள் இருக்கு இல்லையா. ஸோ
முதல் நாள் போய் இன்னைக்கு ப்ரைஸு 301 ரூபாயா அப்படின்னு செக் பண்ணணும். 2வது நாள் போயிட்டு மறுபடியும் இன்னைக்கு ப்ரைஸ் 301 ரூபாயான்னு செக் பண்ணணும். ஸோ இதான ஜென்ரல் ப்ராசஸ். ஸோ இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸும் 301 இல்லையா அப்படின்னு போய் அது இருக்கிற எல்லா இண்டெக்ஸையும் செக் பண்ணணும். இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ், ரைட்? ஸோ இருக்கிற எல்லா இண்டீஜர்ஸையும் நீ தான் 301 செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷன் கிடையாது, இது ஒரு வேரியபிள் ஆப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலமெண்ட் இருந்தால் 5 எலமெண்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 10 எலமெண்ட் இருந்தால் 10 எலமெண்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணால் தான் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதனால் இந்த லுக்கப் பை வேல்யூ அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு ஆர்டர் ஆஃப் n அப்படின்றதா பிக் O நோட்டேஷன். ஸோ நீங்கள் n டைம்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணால் தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது. லெட்ஸ் இது தேர்ட் சினாரியோ. இருக்கிற எல்லா ப்ரைஸஸுமே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா என்ன பண்ணணும்னா சேம் முதல் நாள் போய் அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை எடுக்கணும், 2வது நாள் போய் அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை எடுக்கணும். அதே மாதிரி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட ஒரு நாள்லையும் போய் பார்த்து இன்னைக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கும் நான் முன்னாடி சொன்ன லுக்கப் பை வேல்யூக்கும் பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா அங்கேயும் ஒரு எலமெண்ட்டாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம், இங்கேயும் ஒரு எலமெண்ட்டாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் அதே ஆர்டர் ஆஃப் n அப்படிங்கிறது தான் பிக் O நோட்டேஷன். லெட்ஸ் கன்சிடர் த சினாரியோ 4 வில் பி புதுசாக ஒரு ப்ரைஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே, சரிங்களா? ஸோ 284 அப்படின்றது தான் ஒரு ப்ரைஸு. அதை நான் அதோட 1வது இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ 298க்கும் 305க்கும் நடுவில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக 284 இருக்கணும். அதை தான் நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுவோம், ப்ரைஸஸ் டாட் இன்சர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக 284 நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதை செகண்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக 284 இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் n தான் பிக் O காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இதுவும் 2வது எலமெண்ட்லேருந்து ஆரம்பித்து கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணி அதை அடுத்தடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணணும். ஸோ 2வது இருந்த எலமெண்ட்டை 3வதாகவும் 3வது இருந்த எலமெண்ட்டை 4வதாகவும் அது மூவ் பண்ணி ட்ராவர்ஸ் பண்ணி பிளேஸ் பண்ணணும் கரெக்டான பிளேஸில். ஸோ இதனால் இதுவும் ஆர்டர் ஆஃப் n அப்படின்றது தான் இதோட பிக் O நோட்டேஷன். ஸோ 5வது சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ ப்ரைஸஸ் டாட் ரிமூவ் ஆஃப் 1 எனக்கு 1வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிமூவ் பண்ணணும், இதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே 1வது எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ 305. இந்த 305 அப்படின்ற வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 320 அப்படின்னு 2வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ முதல் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிடும். ஸோ இங்கேயும் ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்குது. இந்த ட்ராவர்ஸில் இண்டெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு, செகண்ட்லேருந்து தேர்டுக்கு, இல்லை தேர்ட்லேருந்து செகண்டுக்கு, ஃபோர்த்லேருந்து தேர்டுக்கு, இந்த மாதிரி இருக்கிற ட்ராவர்சல்ஸ் இருக்கிறப்போ இது ஆர்டர் ஆஃப் n காம்ப்ளெக்சிட்டியாக கருதப்படுது. ஸோ பைத்தானில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டைனமிக் அரேஸ். லிஸ்ட் அப்படின்றது பை இட் செல்ஃப் இஸ் அ டைனமிக் அரே. இன் அதர் லாங்குவேஜஸ் ஜாவா, C++ல ஸ்டாட்டிக் அரேஸும் இருக்குது, டைனமிக் அரேஸும் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக் அரேஸ் அதுக்கான டிஃப்ரென்சஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜாவாவில் நான் ப்ரைஸஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ 5 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே ப்ரைஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 298, ப்ரைஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 305 அப்படின்ற மாதிரி 5 எலமெண்ட்டை நான் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் 6வதாக ஒரு எலமெண்ட்டை போய் அசைன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா இட் வில் த்ரோ அன் எக்ஸப்ஷன். ஸோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். ஏன் அப்படின்னா அதோட மெமரி அலோகேஷன் 5 தான் இருக்குது. என்னால் 5 வேல்யூஸை தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல நான் 6வதாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அதால் ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் அதால் டைனமிக்காக அதோட மெமரி அலோகேஷனை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அதை ஸ்டாட்டிக் அரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைனமிக் அரேஸ் இந்த கேசஸ் ப்ரைஸஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் இண்டீஜர். ஸோ இங்கே மெமரி லொக்கேஷன்ஸையோ இல்லை மெமரி சைஸையோ நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இது டைனமிக்காக அலோகேட் ஆகும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸை வேணாலும், எவ்வளோ இண்டீஜர்ஸை வேணாலும், இல்லை எந்த மாதிரியான டைப்ஸான வேல்யூஸாக இருந்தாலும் அதால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல அந்த ஸ்டோர் பண்ண போகிற இடத்துல அந்த வேல்யூ பத்தலை அப்படின்னா அந்த மொத்த வேல்யூவையும் இன்னொரு இடத்துல போய் அதால் பேஸ்ட் பண்ணி அங்கே புதுசாக ஒரு மெமரி அலோகேஷனை அசைன் பண்ணி அங்கே அதோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுதான் டைனமிக் அரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே லிமிட்ஸே இல்லை, வேறெவர் த ஸ்பேஸ் இஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா வேல்யூஸையும் மூவ் பண்ணி அங்கே ஒரு வேல்யூவை ஆட் பண்ணவோ இல்லை அந்த வேல்யூஸை மேனிபுலேட் பண்ணவோ யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த டைனமிக் அரேஸை ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக நான் காட்டுறேன். லெட்ஸ் சே இப்படி ஒரு மெமரி அலோகேஷன் இருக்குது, இதோட கெப்பாசிட்டி 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே கிரேடடாக இருக்கிற பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும். ஸோ இந்த பாக்ஸஸ் மேபி வேற ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் ஆல்ரெடி எங்கள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், இல்லை வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாத ஆல்ரெடி பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மெமரி லொகேஷனாக கூட இது இருக்கலாம். இங்கே இந்த 10 அவைலபிள் மெமரி அலோகேஷன் மட்டும்தான் நமக்கு இருக்குது. லெட்ஸ் சே நம்ம 298, 305, 320, 301, 492, 400 அப்படிங்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 6 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இங்கே, கரெக்டுங்களா? ஸோ மொத்தமாக 10 வேல்யூவையும் நம்ம ஸ்டோர் பண்ணால் கூட
till 602. இப்போ 139 அப்படின்ற வேல்யூவை, அதாவது 11வது வேல்யூவை நான் போய் ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டைனமிக் அரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 10. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த டைனமிக் அரே அலோகேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் கெப்பாசிட்டி 10 into 2. ஸோ ஆல்ரெடி அலோகேட் ஆகிருக்கிற ஸ்பேஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூவையும் மறுபடியும் இருக்கிற இந்த கரண்ட் ஸ்பேஸ் இந்த 10 அப்படிங்கிற வேல்யூவையும் ப்ளஸ் பண்ணிக்கும். ஸோ 20 + 10 = 30 நியூ மெமரி லொக்கேஷன் இருக்கிற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி இங்கே இருக்கிற இந்த 10 கெப்பாசிட்டி ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த 298 to 602 அப்படின்ற வேல்யூஸை அப்படியே காப்பி பண்ணி அந்த 30 மெமரி அலோகேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ 139 அப்படின்ற எலமெண்ட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதோட 11வது லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போது திரும்பியும் மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 19 மெமரி அலோகேஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இங்கே 19 மெமரி அலோகேஷன்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு வேல்யூவை 31வது வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மொத்த ப்ராசஸும் திரும்பி நடக்கும். இந்த ஃபார்முலாவில் மறுபடியும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி 30 × 2 = 60 + கரண்ட் லொக்கேஷன் ஈக்குவல் டு 30. ஸோ மொத்தமாக 90 மெமரி அலோகேஷன் எங்கே இருக்கோ அந்த மெமரி லொக்கேஷனுக்கு இந்த மொத்த வேல்யூஸையும் மூவ் பண்ணி மறுபடியும் வேல்யூஸ் அசைன் பண்ண ஆரம்பிச்சிடும் மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு. ஸோ இப்படி தான் இந்த டைனமிக் அரேஸ் அப்படின்றது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே ப்ரைஸஸ் நீங்கள் இண்டீஜர்ஸாக மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லை வேல்யூஸாக ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்கலாம். பைத்தனில் ப்ரைஸஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, 6 அப்படின்னு வெறும் இண்டீஜர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. நம்ம லெட்டர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணலாம். இல்லை காம்பினேஷன் ஆஃப் போத் ஆஃப் தெம் ரெண்டுத்தையுமே கூட ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் 2, IBM 3. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை கூட நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டிக்கர் ஆஃப் ஆப்பிள் ப்ரைஸ் = 302 இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம பண்ண முடியும். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். நம்ம C++ல ஜாவாவில் இந்த மாதிரி வேறு டேட்டா டைப்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஒரே அரேக்குள்ளே வச்சிருக்க முடியாது. இது பைத்தனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அரேஸ்லேயே 2 dimensional அரேஸ், 3 dimensional அரேஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 2 dimensional அரே அப்படின்றது ஒரு அரேக்குள்ளே 2,3 அப்படின்னு இருக்கிற வேல்யூக்கு பதிலாக அந்த 2க்கு பதிலாக ஒரு அரே, 3க்கு பதிலாக ஒரு அரே, தனித்தனி அரேஸையே ஒரு அரேஸ்குள்ளே போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா which is we called it as சப் அரேஸ். பைத்தனில் ஸ்டாட்டிக் அரே அப்படின்ற விஷயம் கிடையாது. ஜாவாவில் அது நேட்டிவ் அரேன்னு சொல்லுவாங்க. C++லேயும் அது நேட்டிவ் அரேன்னு தான் சொல்லுவாங்க. டைனமிக் அரேஸ் அப்படின்ற கேஸில் பைத்தனில் அது லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜாவாவில் அரே லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, C++ல வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அரேஸ்னா என்ன, அரேஸோட பிக் O நோட்டேஷன்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுது, அரேஸ் மெமரி அலோகேஷன்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகுது, ட்ராவர்சல்ஸ் எப்படி நடக்குது, அது ஏன் ஒரு பெட்டரான டேட்டா டைப்ஸ், அது ஏன் மோஸ்ட் ஃபெமிலியரான டேட்டா டைப் அப்படின்றதுக்கு எல்லா ஜஸ்டிஃபிகேஷனும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ எவ்ரிவன்.